முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஆவணத்தி போர் நெவக்கட்ட கோட்டி எக்கசியத்தியா கெவலா என்பதாக லங்காதீப பத்திரிகை இந்த தகவலை பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய தினம் தருகிறது. ஊவ பிரதான லேக்கம் ரிமாண்ட் ஹிட்டபு எமத்தி நிலதாரிணி குதலாகன உசாவி கேனவா என்பதான செய்தியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. மிகவும் சர்ச்சைக்குரிய விவகாரம். அதில் கோட்டா அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இந்த விவகாரம் இருந்தது. சீன உர இறக்குமதி மோசடி தொடர்பிலான விடயம். 2021ஆம் ஆண்டு சர்ச்சைக்குரிய சீன உர இறக்குமதி மோசடி சம்பவம் தொடர்பாக ஊவா மாகாணத்தின் பிரதம செயலாளரும் மேலதிக உரைச்செயலகத்தின் முன்னாள் பணிப்பாளருமான மஹேஷ் கம்மன்பில லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மஹேஷ் கம்மன்பில விவசாய அமைச்சில் மேலதிக செயலராக பணியாற்றிய போது சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தரமற்ற கனிம உரங்களை இறக்குமதி செய்வதற்கு வசதியாக இடைநிறுத்தப்பட்ட கடனுறுதி கடிதத்தை மீண்டும் திறக்க முதல் தொகுதி உரத்தில் 75%, அதாவது கிட்டத்தட்ட 6.9 மில்லியன் நெருக்கடிகளை செலுத்துவதற்கு உத்தரவிட்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிற மஹேஷ் கம்மன்பில தொடர்பிலான தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. எனவே அவரை எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார். மஹேஷ் கம்மன்பில இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றுகிறார். அதே நேரத்தில் நாட்டில் சிவில் சேவையில் நீண்டகால அனுபவமிக்க முக்கிய பிரமுகரும் ஆவார். ஊழல் மற்றும் பொதுத்துறை முகாமைத்துவம் தொடர்பான பரந்த விசாரணைகளில் மஹேஷ் கம்மன்பிலவின் கைது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. எனவே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இந்த விவகாரம் மிகவும் முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக பார்க்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பேசப்பட்டு மட்டும் கொண்டிருந்த ஒரு விவகாரத்தின் சார்பில் இவ்வாறான ஒரு கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் இடம்பெற்று இதனோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இருப்பார்களாக இருந்தால் யாராலும் உத்தரவு பிறப்பித்திருந்தால் அவர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக இப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. விவசாயத்தில் மேலதிக செயலாளராக இவர் பணியாற்றிய போது தரமற்ற கரிம உரத்தை இறக்குமதி செய்வதற்கு முறையற்ற விதத்தில் 6